Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடும் சுவையான வெஜ் நூடுல்ஸ் எப்படி எளிதாக நம் வீட்டிலேயே சமைக்கலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கோஸ் சிறிதளவு, பீன்ஸ் தேவையான அளவு, கேரட் தேவையான அளவு, பட்டாணி சிறிதளவு, மேகி நூடுல்ஸ் 2 பாக்கெட், வெங்காயம் 1, தக்காளி 1, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 3 அல்லது 4 பற்கள், சோம்பு 1/4 கரண்டி, பச்சை மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1/4 கரண்டி, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், எலுமிச்சை சாறு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை: காய்கறிகளை நன்றாக கழுவி சுத்தம் செய்து பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். காய்களுடன் சிறிது உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு விசில் விட்டு நிறுத்திவிடவும். பின்பு வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கிக் கொள்ளவும். தக்காளியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சீரகம் தாளித்த பின்னர் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கவும். இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொத்தமல்லி சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்துக் கொள்ளவும். அரைத்த விழுதையும் சேர்த்து நன்றாக வதக்கவும். பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வதக்கவும். பின்பு நறுக்கிய தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கவும். தக்காளி நன்றாக குழைய வெந்ததும் வேக வைத்துள்ள காய்கறிகளை சேர்க்கவும். அதனுடன் மிளகாய் தூளையும் சேர்த்து கிளறவும். பின்பு நூடுல்ஸை சேர்த்து தேவையான தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து நன்றாக வேக விடவும். காய்கறிகள் வேக வைத்த நீரும் சேர்த்து கொள்ளலாம். தேவையெனில் 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். நூடுல்ஸ் உதிரி உதிரியாக வரும் வரை நன்றாக கிளறி கொண்டே இருக்கவும். நூடுல்ஸை மூடி போட்டு வேக வைத்து நன்றாக வேக விடவும். இடையிடையே நன்றாக கிளறி விடவும். நூடுல்ஸ் வெந்ததும் உப்பு சரிபார்த்து டேஸ்ட் மேக்கரை சேர்க்கவும். பின்பு நன்கு கிளறி மிளகுத்தூள் சேர்த்து அடுப்பை அணைத்து விடவும். இப்போது சில துளிகள் எலுமிச்சை சாறை பிழிந்து பரிமாறலாம். தேவையெனில் கோஸின் அளவை அதிகமாக்கலாம். கோஸ் நூடுல்ஸுடன் நன்கு சேரும். சுவையான வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி ரெடி. ஓகே வியூவர்ஸ், இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.